ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மீண்டுமாய் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாம், எப்பவும் சொல்கிறது போல் நடக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். அதை நாம் உட்கார்ந்து கேட்போங்கிற அந்த விசுவாசத்தோடு ஒன்று சொல்லிட்டா, நான் கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆமென் என்று சொல்கிறா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சொல்லுங்க, வசனம் எப்படி இருக்குதாமா? ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குது. எபிரேயரில் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை அக்கினியாயும் வல்லமையுமாயும் இருக்கிறது. ஆமேன். அதனால வார்த்தை வருகிற பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை உட்கொள்ளுகிறீர்களோ, எரேமியா சொன்னது போல உங்களுடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன்னு சொன்னது போல அந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே என்ன செய்ய, நான் அடிக்கடி சொல்லுவேன், வார்த்தை மாமிசமானது. அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் உள்ள தக்க வச்சிட்டிங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே வளர்ந்து 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 வளர்ந்து, அல்லது ஒரு விதை, வசனம் என்பது விதை, அந்த விதை உங்களுக்குள்ள உளுந்த உடனே அது அப்படியே வளர்ந்து 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 அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆமென் என்று சொல்லாமா? அந்த எதிர்பார்ப்போடு கூட இன்றைக்கு நம்ம தேவனுடைய சத்தியத்தை கேட்க போகிறோம். நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பேசிக் சத்தியத்திலேயே தான் ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக என்னை சொல்லியிருக்கிறார். கடந்த மாதத்தினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று அநேகர் சொல்லியிருந்தீங்க. ஆமென். ஆவியானவர் உங்களை நேசிக்கிறபடினாலே தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நாட்களிலும் தேவன் நம்மளோடு கூட, இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதினதான 2வது நிருபம் 10ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறை இருக்கிறோம். ஓகே, எல்லாரும் சேர்ந்து 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு அரண். எதை குறித்து பேசுறாரா? அரண். எதை குறித்து பேசுறார்? அரண். அதாவது அரண் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? அரண் இன்னும் விளக்கமா எப்படி சொல்லலாம்? கோட்டை. அரண் என்றால் கோட்டை அல்லது மதில். அரண் என்றால் என்ன அர்த்தம்? கோட்டை அல்லது ஒரு மதில். இந்த இடத்துல வாசிக்கிற பவுல் சொல்றாரு, எங்க அரண்கள் எல்லாம். இந்த இடத்துல எதை குறித்து சொல்றாரு அப்படின்னா, அரண் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சின்ன ஒரு கல்லு வைப்போம், அது அப்படியே எழும்பி 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 அப்படியே அது என்னவா மாறினா கோட்டையாக மாறிடும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், 5வது வேத வசனத்துல வாசிக்கிற பொழுது எண்ணத்தை, எந்த எண்ணத்தையும். இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுற வார்த்தையினுடைய தலைப்பு என்னன்னா, இன்றைக்கு தேவன் நம்மளோட பேசுற வார்த்தையினுடைய தலைப்பு எண்ணங்களின் அரண். சொல்லுங்க, எண்ணங்களின் அரண் அல்லது மனதின் அரண். சொல்லுங்க, என்ன அரண்? சொல்லுங்க, என்ன அரண்? என்ன அரண்? மனதின் அரண். இன்றைக்கு தேவன் நம்மளோட பேசுற வார்த்தை என்னன்னா, நமக்குள்ள ஒரு சில அரண்கள் இருக்கிறது, அல்லது ஒரு சில மனதின் அரண்கள், அல்லது ஒரு சில எண்ணங்களில, நம்மளுடைய எண்ணங்களில, நம்ம மைண்டுகளில, நம்மளுடைய சிந்தைகளுக்குள்ள ஒரு சில அரண்கள் இருக்கிறது. அந்த அரண்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறனாலதான் அற்புதத்தை நம்மளால பார்க்க முடியல. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு அந்த அரண் என்ன, அல்லது அந்த அரணை எப்படி நம்ம உடைக்கலாம், அந்த அரணை உடைச்சு எப்படி நம்ம உள்ள போகலாம் என்பதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட இன்றைக்கு பேச போகிறார். திரும்ப சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுற வார்த்தையினுடைய தலைப்பு என்னது? மனதின் அரண். நல்ல விளைங்க, நமக்குள்ள மனதுக்குள்ள, நம்ம எண்ணங்களுக்குள்ள நம்மளே ஒரு சில அரண்கள் வந்தது, அல்லது எப்படி இந்த அரண் எனக்குள்ள வந்தது என்பதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு அடையாளத்தை சொல்லணும்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். எந்த தேசத்தை?
கானான் தேசத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. தேவன் என்ன செய்றார்? அவங்களை வெளியே கொண்டு வருகிறார். வனாந்தரத்தை கடக்குறாங்க, செங்கடலை கடக்குறாங்க, யோர்தானை கடக்குறாங்க. கடைசியில எது அவங்களுக்கு தடையா இருந்ததுன்னா எரிகோ அவங்களுக்கு தடையா இருந்தது. எப்படி இருந்தது? எரிகோ எப்படி எது தடையா இருந்தது? நல்ல சத்தமா சொல்லுங்க. எரிகோ அரண். எரிகோ என்பது என்னது? ஒரு அரண். அதாவது அந்த எரிகோ வேதத்தில் வாசிக்கிறோம். ஜோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் முதல் வேத வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஜோசுவா 6ஆம் அதிகாரம் முதல் வேத வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போக முடியல, ஒருவரும் உள்ளே வர முடியல. நல்ல விளங்கிய இஸ்ரவேல், அதாவது யாருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததாமா? நல்லா சொல்லுங்க. யாருக்கு முன்னாடி? இஸ்ரவேல் என்றால், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இஸ்ரவேல் என்றால் ஜெயம் பெற்றவன், மேற்கொண்டவன், சேஷ்டபுத்திரம். இஸ்ரவேல் என்பது அவருடைய சுதந்திரம் தான், அவருடைய சொந்த குமாரன் தான். இதெல்லாம் இஸ்ரவேலுக்கு தேவன் ஒரு பெரிய என்ன செஞ்சார்னா இடத்தை கொடுத்திருந்தாரு. இஸ்ரவேல் என்றால் பூத்து குலுங்குகிறவன், இஸ்ரவேல் என்றால் ஜெயம் பெற்றவன் தான். ஆனா அந்த இஸ்ரவேலுக்கு முன்பாகவே எது அடைக்கப்பட்டிருந்ததாமா? எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அவங்க இஸ்ரவேலர் தானே, ஜெயம் பெற்றவங்க தானே, மேற்கொண்டவங்க தானே, சேஷ்டபுத்திரன் தானே. ஏன் அவங்க ஈஸியா உள்ள போயிருக்கலாமே? கிடையாது. இஸ்ரவேல் புத்திரர், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கூட எது அடைக்கப்பட்டிருந்ததாமா? திரும்ப சொல்லுங்க. எது அடைக்கப்பட்டிருந்தது? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எது அடைக்கப்பட்டு? சவுண்டு கம்மியாயிடுச்சு. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எது அடைக்கப்பட்டிருந்ததாமா? எரிகோ. சொல்லுங்க. எது அடைக்கப்பட்டிருந்தது? சத்தமா சொல்லுங்க. எது அடைக்கப்பட்டிருந்தது? அதனால அவங்க எதுக்குள்ள பிரவேசிக்க முடியல? கானானுக்குள்ள. அப்போ நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. நம்ம ஒரு இஸ்ரவேலர் தான், ஜெயம் பெற்றவங்க தான், மேற்கொண்டவர்கள் தான். ஆனா நம்மனாலேயே எதுக்குள்ள போக முடியல? கானானுக்குள் போக முடியல, அல்லது வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியல, அற்புதத்தை பார்க்க முடியல. தேவன் நமக்கு வாக்குத்தத்தை நம்ம பிறந்த நாளிலிருந்து நமக்கு நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல, நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், உன்னை வாழாக்க தலையாக்குவ, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்ப, உன்னை மேன்மைப்படுத்துவேன். நிறைய 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 வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா எதுவும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யல? நிறைவேறல. ஏன்னா இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருக்கிறது போல நமக்கோ நம்மளுடைய மனதில எரிகோ இருக்குது. எது இருக்குது? நல்லா சொல்லுங்க. எது இருக்குது? எந்த அரண் இருக்குது? இதுதான் எரிகோ அரண், மனதின் அரண். எந்த அரண் இது? மனதின் அரண் அல்லது எண்ணங்களின் அரண். இந்த அரண் பேரு மனதின் அரண் அல்லது எண்ணங்களுடைய அரண். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்ததோ, எரிகோனுடைய, அதாவது அது ஒரு 6 ஏக்கர் நிலத்துல இருந்தது எரிகோ. அதனுடைய உயரம் 50 அடி உயரம். எப்படி இருந்ததாமா? 50 அடி உயரம். அதனுடைய அகலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வீடு கட்டி ராகாப் வேசி எரிகோ மதில் மேல் அவள் குடியிருந்தானா, ஒரு வீடு கட்டி குடியிருக்கிற அளவுக்கு அவ்வளவு அகலமாயிருந்தது. அவ்வளவு அகலமாய் அந்த எரிகோ இருந்தது. ஆனா அந்த எரிகோவை தாண்டினாதான் எங்க போக முடியும்? நல்லா சொல்லுங்க. எங்க போக முடியும்? அப்ப இன்னைக்கு நமக்குள்ளேயே ஒரு எரிகோ இருக்கு, நமக்குள்ளேயே ஒரு அரண் இருக்குது. அந்த அரணின் நிமித்தம் நம்மனால வாக்குத்தத்தை, நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. வசன ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் அக்னியாயும் என் வாழ்க்கையில இருக்குது. வசனம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாம நிறைய தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அந்த தடைகளுக்கு பேருதான் மனதின் அரண் அல்லது என்னவாமா? எண்ணங்களின் அரண். அதைத்தான் பவுல் சொல்றாரு, எங்கள் போராயுதங்கள் எல்லாம் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. இன்னைக்கு இந்த அரணைத்தான் தேவன் இன்னைக்கு உடைக்க போகிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? ஒத்துக்கிறீங்களா? நமக்குள்ள அரண் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர்? ஆமா, நமக்குள்ள நிறைய அரண்கள் இருக்கு.
நம்ம நிறைய அதனால என்ன செய்ய முடியலனா தேவனுடைய அற்புதத்தை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியல. இந்த அரண் எப்படி எனக்குள்ள வந்துச்சு, இந்த அரணை நான் இடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். நம்ம எப்பவுமே எங்கிருந்து தான் ஆரம்பிக்க போறோம்னா, ஆனால் ஏன்னா நம்ம எப்பவுமே ஆதியிலிருந்து எப்படி என்னால அப்படிங்கிறத கொடுத்தா அந்த அரண் எங்கிருந்து தொடங்குச்சு அப்படின்னா, நம்ம கடந்த மாதத்திலே இந்த அதிகாரத்தை, இந்த 3ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் விளக்கமா பார்த்துட்டோம். ஒரு சில காரியங்களை விளக்கமா பார்த்துட்டோம். நான் மறுபடியும் அந்த அரண் எப்படி நமக்குள்ள வந்ததுன்னு சொல்லி தியானிக்க போறோம். வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2. தேவனாகிய கர்த்தர், தேவன் இந்த அரண் எப்படி எனக்குள்ள வந்துச்சு சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இந்த இடத்துல வாசிக்கிறோம். திரும்ப சொல்ற, போன மாதத்திலே இது குறித்து, இந்த பகுதியை குறித்து நான் ரொம்ப உங்களோடு கூட பேசி இருக்கிறேன். அதாவது சர்ப்பத்தை குறித்து தேவன் ஆமா வெற்றி சிறந்தார் என்கிற அந்த தலைப்புல சர்ப்பத்தை குறித்து தேவன் நம்மளோடு கூட போன மாதத்திலே நம்மளோடு கூட பேசினார். அதை மறுபடியும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மனதின் அரணுக்குள்ள நான் வரேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவன் பூமியை படைத்தார். பூமியை படைத்ததுக்கு பின்பு மண்ணினாலே மனிதனை உண்டாக்கினார். ஆதாமை உண்டு பண்ணி ஆதாமையும் ஏவாளையும் என்ன செஞ்சார்னா அந்த தோட்டத்தினுடைய மத்தியில கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா, அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். ஆதாமை மண்ணினால உண்டாக்கினார். ஆதாமினுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உண்டு பண்ணினார். இவங்க 2 பேரையும் உண்டாக்கி என்ன செஞ்சார்னா, முதல்ல சொல்றாரு, நீங்க சகலத்தை ஆண்டு கொள்வீங்க, சகலத்தை கீழ்ப்படுத்திக்கிங்க, சகலமும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதெல்லாம் நிறைய வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவங்ககிட்ட முதல்ல ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன வேலைனா, இந்த தோட்டத்தை பண்படுத்தவும், 2வது காத்துக்கணும். இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கொண்டு வந்து தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். தோட்டத்துக்குள்ள வச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லாரு, இந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீங்க புசிக்கலாம், ஆனா ஒரே ஒரு விருட்சத்தினுடைய கனியை மாத்திரம் நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, தோட்டத்தின் மத்தியில் இருக்கிறதான அந்த விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது. அதை புசிக்கிற நாளில் நீங்க என்ன ஆவீங்க, சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றார்னா ஆதாம் ஏவாளுக்கு கட்டளை கொடுக்கிறார். இது இப்படியே இருக்குது. தேவனோடு நடக்கிறாங்க, தேவனோடு உலாவுறாங்க. டெய்லி தேவன் பரலோகத்தை விட்டுட்டு ஆதாம் ஏவாளோடு கூட வருகிறார், உலாவுகிறார், இப்படியே டெய்லி நடக்குது. இப்படி இது ஆதியாகமம் 1-2 வரைக்கும் இது நடக்குது. 3ஆம் அதிகாரத்தில் சாத்தான் வருகிறார். யாராம? சாத்தான் சர்ப்பத்தினுடைய வடிவில எங்க வரானா தோட்டத்துக்குள்ள வரா. இதை திரும்ப சொல்ற, போன மாதத்தில் சொல்லிட்டேன். சாத்தான் சர்ப்பத்தினுடைய வடிவில் என்ன செய்யறானா உள்ள வந்துட்டு, அதான் போன மாதம் சொன்னது போல சொல்றேன், ஒரே நாள், அதாவது ஏவாளை வந்தா பார்த்தா கனியை சாப்பிடு அப்படின்னால இல்ல, அவன் என்ன செஞ்சானா கொஞ்சம் கொஞ்சமா, எப்படி வந்தானா கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல வந்து என்ன செஞ்சா அப்படியே சர்ப்ப வடிவில் அப்படியே சாத்தா என்ன செஞ்சானா, முதல்ல இவன் எங்க இருந்தவன், இந்த சாத்தா முதல்ல எங்க இருந்தவன், பரலோகத்தில் தேவனை துதித்து கொண்டிருந்தவன். தேவனுக்கு மேலா என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொன்ன பொழுது மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டவன். இந்த தள்ளப்பட்ட இந்த சாத்தான் சர்ப்பத்தின் வழியிலே ஏதேன் தோட்டத்துக்குள்ள வரான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் முறை அப்படியே தேவன் படைத்தது எல்லாம் அப்படியே பார்க்கறான், பார்த்துட்டு போயிடறான். 2வது முறை வரான், வந்துட்டு அப்படியே ஏவாள்கிட்ட நைஸா பேசுறான். ஏவாள் எப்படி இருக்க, சாப்பிட்டியா அப்படின்னு நைஸா 2வது நாள் பேசுறான். இது நான் கற்பனையா சொல்றேன். அப்ப அப்படியே சொல்லி என்ன செய்யறான், அப்படியே பேசுறா. அப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுத்து வஞ்சிக்க ஆரம்பிக்கிறா. என்னன்னா, ஏவாள் இந்த தோட்டத்தில் இருக்கிற கனிகளை எல்லாம் தேவன் உங்களை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு கேட்ட உடனே ஏவாள் சொல்றா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம், ஆனா தோட்டத்தின் மத்தியில் இருக்கிறதான அந்த கனியை புசிக்க கூடாது என்று தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. அப்படி தொடவும் புசிக்கவும் வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஒருவேளை புசிச்சீங்கன்னா நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று ஏவாள் யார்கிட்ட சொல்றா,
சர்பத்தட்டை இப்படி தேவன் சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே அவன் போடுற விஷத்தை பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வேதவசனம், 4வது வேதவசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இந்த கடந்த மாதத்திலே சொன்ன நான், அதாவது இல்ல ஏவாள் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க இந்த கனியை சாப்பிடலாம். இந்த கனியை சாப்பிட்டா 3 காரியம் சொல்றா. 1, உன் கண்கள் திறக்கப்படும். 2வது, நீங்கள் நன்மை தீமை அறிவீர்கள். 3வது, நீங்க யாரை போல மாறிடுவீங்க? தேவனை போல. முதல்ல சொல்றான், ஏவாள் இந்த கனி இல்ல, தேவன் இந்த கனி உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, இந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் என்ன செய்யும்? திறக்கப்படும். 2வது, நன்மை தீமை நீங்க என்னன்னு அறிஞ்சிக்குவீங்க. 3வது, நீங்க யாரை போல மாறிடுவீங்க? நல்லா சொல்லுங்க, யாரை போல? தேவனை போல மாறிடுவீங்க என்பதை தேவன் அறிவார் அப்படின்னு ஒரு விஷத்தை அல்லது ஒரு தவறான ஒப்பீனியனை யாரை குறித்து உண்டு பண்றா? யாரை குறித்து? தேவனை குறித்து. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இந்த கனியை சாப்பிட்டா நீங்கள் எங்கே தேவனை போல மாறிடுவீங்கன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனை போல மாறி தேவனோட ஸ்தானத்தை நீங்கள் பிடிச்சிருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் என்ன செஞ்சுட்டான்? அந்த கனியை அதனால அந்த இடத்துல சொல்ற பாருங்க, என்பதை தேவன் அறிவார். அதில் 1000 அர்த்தம் இருக்கு. தேவன் அறிஞ்சுக்குவாரு. அதனாலதான் இந்த கனி என்ன செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு? சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 3 காரியம் நடக்குது. 1, தேவனை குறித்த தவறான ஒப்பீனியன். நல்லா விளங்கி என்னது? நல்லா சத்தமா சொல்லுங்க. தேவனை குறித்த தவறான எண்ணத்தை சொல்லுங்க. தேவனை குறித்த தவறான, திரும்ப சொல்லுங்க, தேவனை குறித்த தவறான. இப்ப உட்கார்ந்து ஏவாள் யோசிக்கிற, ஆமால ஏன் இத்தனை கனியை சாப்பிட சொன்னாரு, இந்த ஒரு கனியை ஏன் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அப்படியே அதை திங்க் பண்றான். இந்த எண்ணம் அப்படியே வளருது, அப்படியே வளர்ந்து ஓ தேவன் அப்ப நல்லவர் இல்லையோ, தேவனப்ப கெட்டவரோ, இந்த கனியை கூட புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். இந்த கனிக்காக கூட தேவன் நம்மளையே இவ்வளோ விருட்சத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த கனியை சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி ஏவாளுக்குள்ள இப்ப இந்த எண்ணெய் எப்படி என்ன செய்யுது? அப்படியே இந்த எண்ணெய் வளருது, அப்படியே வளர்ந்து இந்த எண்ணங்கள் தான் அரணாக மாறிவிட்டது. எப்படி மாறிடுச்சு? அரண். இப்ப நம்ம சொல்றோம்ல, இவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், தேவன் இதை கூட செய்ய மாட்டாரா எனக்கு? ஆண்டவரே, நான் இந்த சின்ன கடனிலிருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு நான் கேட்கிறேனே. ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுங்கன்னு நான் கேட்கிறேனே. இந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்குங்கன்னு நான் கேட்கிறேனே. இவ்வளவு தூரம் ஜெபிக்கிறேனே, உபவாசித்து ஜெபிக்கிற, ராம் முழுவது ஜெபிக்கிற, அழுது ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிற, என்னென்னவெல்லாம் கிரயம் பண்ணணுமோ இத்தனை கிரயத்தை நான் பண்றேனே. ஆனா இன்னும் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்யலையே, இன்னும் நான் எதிர்பார்த்த நன்மை நடக்கலையே. நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெபிக்கிற, அழுகிற, புலம்புற, என்னென்னவெல்லாம் செய்யறனோ அதெல்லாம் நான் செய்யறேனே. இன்னும் என் வாழ்க்கையில் அற்புதத்தை நடக்கலையே. ஒருவேளை தேவன் செய்ய மாட்டாரோ, தேவன் நல்லவர் இல்லையோ, தேவன் அற்புதத்தின் தேவன் இல்லையோ, அவர் வல்லவர் இல்லையோ, ஓ தேவன் இப்படிப்பட்டவரா, அவர் கெட்டவரா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இருதயத்துக்குள்ள வந்த எண்ணங்கள் இப்ப என்னவா மாறிடுச்சு? நல்லா சொல்லுங்க, என்னவா மாறிடுச்சு? அரணா எழும்பிருச்சு. இப்போ அரணா எழும்பிருச்சு. இப்படி ஜெபிச்ச, அப்படி ஜெபிச்ச,
தேவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க முடியலையே, தேவனுக்கு ஒரு 1,00,000 கொடுக்க முடியலையே, ஐயோ ஆண்டவர் இப்படியா, ஐயோ தேவனை நம்பி வந்தனே, தேவன் அற்புதத்தை செய்வார் நினைச்சனே, அதிசயத்தை செய்வார் நினைச்சனே, என் வாழ்க்கையில மாற்றத்தை தருவார் நினைச்சனே, இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கை மாறும்னு சொன்னாங்களே, ஒண்ணுமே மாறலையே, இருக்க 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 நான் ரொம்ப மோசமாயிட்டு வரேன்னு சொல்லி நமக்குள்ள என்ன செய்தா, நமக்குள்ள வந்த அந்த எண்ணங்கள் 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 தேவனை குறித்த தவறான எண்ணம். ஒரு பக்கம் நம்ம நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் பிசாசு நம்ம பக்கத்துல நின்று சொல்றா, நீ எல்லாம் ஜெபம் பண்ணி நடக்குமா, இப்படி ஜெபிக்கிற அப்படி ஜெபிக்கிற, அழுது ஜெபிக்கிற புலம்பு ஜெபிக்கிற, இப்படியெல்லாம் ஜெபிக்கிறையே, இதெல்லாம் நீ ஜெபிக்க ஜெபிக்க ஏசப்பா அப்படி உனக்கு அற்புதத்தை செஞ்சிருவாரா? தேவனை குறித்த தவறான எண்ணத்தை பிசாசு என்ன செய்றா, நமக்குள்ள விதைக்கிறா 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 விதைக்கிறா. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, நீ இவ்வளோ பாவம் பண்ணிட்டு ரொம்ப யோக்கியமா நடிக்கிற, இவ்வளோ அக்கிரமத்தை பண்ணிட்டு நீ சும்மா ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம். விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்காம இருக்கிறோமே அதுதான் தவறு. பாவம் செய்வது விழுவது எந்த மனுஷனுக்கு இருக்கு? அந்த பாவத்தை கழுவத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒருவேளை நேற்று இரவு பாவம் செஞ்சிருந்தால் இன்னைக்கு காலையில ஆண்டவரே என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். அப்போ இன்னைக்கு தேவன் சொல்றாரு, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் நல்லவர். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவருமா. ஒண்ணு, இவன் தேவனை குறித்த நல்ல விளங்க, இது பிசாசுடைய தந்திரம், இது பிசாசுடைய தந்திரம். ஒருவேளை இந்த அரணுக்குள்ள நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், நான் முதற்கொண்டு சொல்றேன், இந்த அறிவை கர்த்தர் எனக்கு தருவதற்கு முன்பா நானும் இப்படிதான் இருந்தேன். தேவனை குறித்த தவறான எண்ணம், தேவனை குறித்த தவறான ஒப்பீனியன், அவர் அற்புதத்தை செய்ய மாட்டார். எவ்வளவு ஜெபம் பாருங்க, 1 மணி நேரம் நம்ம போராடுவோம், 1 மணி நேரம் போராடிட்டு வெளியே வந்து சொல்லுவோம், எனக்கு அப்பவே தெரியும் இந்த அற்புதம் நடக்காதுன்னு. ஆமா, ஏன்னா இந்த என்ன நமக்குள்ள இருக்குது, மனதின் அரண், மனதின் அரண். ஒன்று, தேவனை குறித்த தவறான ஒப்பீனம். ஒன்று, ரெண்டாவது இதனுடைய செய்தி தான் என்ன செய்தின்னு சொன்னா, அதாவது இது தேவனை குறித்த தவறான ஒப்பீனியன் ஒன்று. ரெண்டாவது, இந்த செய்திக்கு என்ன செய்தி சொல்லுனானா, தேவனை குறித்த துர்ச்செய்தி. நல்ல விளங்க, எதை குறித்து? தேவன் நல்லவர் தான், ஆனா அவரை குறித்த துர்ச்செய்திய அவர் அற்புதத்தில் செய்ய மாட்டாருங்க. நீங்க ஏன் இப்படி போராடுறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள போனால் அதுதான் பாடுகள் தான், நிந்தைகள் தான், அவமானங்கள் தான், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இல்லை, அப்படி வரும் இப்படி வருங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தேவனை குறித்ததான ஒரு துர்ச்செய்தியை நமக்குள்ள பிசாசு கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறா. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் இல்லை, இது நமக்குள்ள டெய்லி 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 இதை நமக்குள்ள வச்சுட்டா இருக்கிறான். தேவனை குறித்த துர்ச்செய்தி. நான் ஒரு நாள் இந்த அனுபவத்துக்குள்ள போயிருக்கிறேன். எப்படின்னா, ஒரு பிரச்சனையின் நிமித்தம், ஒரு போராட்டத்தின் நிமித்தம் அப்படியே நான் என்ன செய்யறேன்னா, ரொம்ப அந்த பிரச்சனை இது தந்தரோம், அந்த பிரச்சனையவே அப்படியே சிந்திக்கிறேன். நான் சிந்திக்கிறேன் அந்த பிரச்சனையவே, அப்படியே இது நமக்குள்ள நடக்கிற பலகீனம், அப்படியே அந்த பிரச்சனையை நான் சிந்திக்கிறேன் 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 அப்படியே சிந்திச்சு என் பெட்ல படுத்து அப்படியே சிந்திக்கிறேன். சிந்திக்க சிந்திக்க அப்படியே நல்லா என் ஆவியில உணர்றேன். என்னுடைய ஆவி அப்படியே ஒரு இருளுக்குள்ள இழுத்து கொண்டு போகிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. என்னுடைய ஆவி அப்படியே ஒரு இருளுக்குள்ள இழுத்துட்டு போகுது. அந்த பிரச்சனையை யோசிக்க யோசிக்க அப்போ எனக்குள்ள என்ன வருதுன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள வருது. அவளாதான் ஜாக்லின், நீ அவளாதான், நீ செய்து வந்த ஊழியம் முடிஞ்சிச்சு, அவளாதான் உன்னோட லைஃப் முடிஞ்சிச்சு, நீ இவ்வளோ நாள் தேவனை ஆராதித்தது வேஸ்ட், இவ்வளோ நாள் தேவனை நம்பி இருந்தது வேஸ்ட், அவளாதான் உன் லைஃப் முடிஞ்சிச்சு, இனி இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால நீ எழும்பவே முடியாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ள அப்படியே என்ன செய்தான், அந்த திங்கிங் வர வர நல்ல
நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்லா ஃபீல், என்னுடைய ஆவி அப்படியே மரண இருள், தாவீது சொல்றாரு, அந்த இருளுக்குள்ள அப்படியே போகிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ உடனே நான் எழும்பி வந்து என்னுடைய ஜப அறையில் உட்கார்ந்து நான் என்ன செய்யறேன்னா ஜபிக்கிறேன். ஜபம் வரல, மறுபடியும் எழும்பி வந்து பெட்ரூம்ல படுக்கிறேன். மறுபடியும் எனக்கு என்ன செய்ய முடியலனா தூக்க வரல, மறுபடியும் எழும்பி போய் ஜப ரூம்ல இப்படியே நான் என்ன செய்யறேன், ரெண்டு பக்கம் நடக்கிற, கதற, புலம்பற. என்னுடைய ஆவியில் ஒரு விடுதலை இல்லை. என்னுடைய ஆவி அப்படியே அந்த இருளுக்குள்ள போகிறது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா அப்படியே வந்து நான் படுத்து அழுதுட்டு இருக்கிறேன். என் ஆவிக்குள்ளிருந்து ஒரு வார்த்தை வருது, ரிலீஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. ரிலீஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. நான் அப்படியே எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி நான் கட்டவிழ்க்கிறேன்னு அர்த்தம். நான் ரிலீஸ் பண்ணுறேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்குள்ள அந்த வார்த்தை வந்தோடனே நான் எழும்பி போய் என் ஜப அறையில் உட்காந்துட்டு அப்படியே அந்த வார்த்தையை சொல்ல, இயேசுவின் நாமத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன், ஜப அறையில் நான் அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணிட்டு அதே பிரசன்ஸோடு நான் வந்து என்ன செஞ்சேன்னா படுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக 4 மணிக்கு அந்த ரிலீஸுங்கிற வேர்டோடய படுத்துட்டேன். கரெக்டாக 4 மணிக்கு என் ஆவியிலிருந்து ஒரு வேர்டு வருது, பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. அப்படியே டக்கு நான் எழும்பிட்டேன். அப்படியெல்லாம் ரொம்ப நான் இங்கிலீஷ் நாலேஜெல்லாம் இல்லை, கொஞ்சம். அப்போ நான் இன்னும் அப்படியே அந்த வேர்டை நான் என்ன செஞ்சேன், அப்படியே எழும்பிட்டு அப்படியே நான் என்ன செய்றேன், எழும்ப ட்ரை பண்ணுறேன். ஆவியானவர் சொல்கிறார், இல்லை அப்படியே படு, நான் உங்கள்கிட்ட பேசணுன்னாரு. அப்புறம் அப்படியே நான் படுக்கிறேன். இப்போ அப்படியே படுத்துட்டு இருக்கிறேன். அப்போ ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, மகளே, பிசாசின் பிடிக்குள்ளே இருக்கிற அநேகரை நீ ரிலீஸ் பண்ணி பவர் ஆஃப் கிங்டம் இந்த பூமியில நீ எக்ஸ்டாப்ளஷன் பண்ணணும், அதுதான் என்னுடைய டிசையர் மகளே அப்படின்னு அவர் அப்படியே எழும்பிட்டேன். ஏன்னா எனக்கு இந்த வேடெல்லாம் ஒன்றுமே ரொம்ப அப்படியெல்லாம் புரியல. அடுத்த நாள் காலையில் எழுந்துதான் ஜிஜில்கிட்ட கேட்டேன், டேடி இப்படியெல்லாம் சொன்னார் அப்படிங்கிற பொழுது. அப்போ அப்படியே எந்திரிச்சு நான் என்ன செய்யணும், உட்காந்து அப்படியே அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை அப்படியே திரும்ப ஆவியானவர்கிட்ட பேசுகிறார். மகளே, அநேக ஜனங்களை ரிலீஸ் பண்ணி பவர் ஆஃப் கிங்டம் இந்த பூமியில் நீ எக்ஸ்டாப்ளஷன் பண்ணணும், இதுதான் மகளே என்னோட டிசையர் அப்படியே பேசுகிறார். அப்படியே எழும்பி 4 மணிக்கு ஜப அறைக்கு போனேன். அப்படியே உட்காந்து நான், ஆண்டவரே இந்த வார்த்தையினுடைய அடையாளத்தை எனக்கு வேதத்தில் காட்டுங்கிறது ஒரு வாசிக்க வேண்டாம். மத்திய 12:28 நினைக்கிறேன். அந்த வார்த்தையை ஆவியானவர் எனக்கு அதில் காட்டினார். ஆவியானவரால் பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அந்த வசனம் இருக்கு. இதை எதுக்கு சொல்றேன்னா அதுக்கப்புறம் தான் ஆவியானவர் இந்த ஹீலிங் அபிஷேகத்துக்குள்ள என்ன நடத்தினார். ஓகே, இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்போ அவளாதான் ஜாக்லின் முடிஞ்சிச்சு, உன் ஊழியம் முடிஞ்சிச்சு, உன்னுடைய லைஃப் முடிஞ்சிச்சு, இனி எந்திரிக்கவே மாட்டேன். நான் பலகீனமா இருந்த பொழுது எல்லாரும் என்னை குறித்து பேசின வார்த்தை இதுதான், அவளாதான் சிஸ்டர் ஊழியம் முடிஞ்சிச்சு, இனி ஜாக்லின் எழும்பவே மாட்டாங்க, இனி பெண்கள் ஊழியம் நடக்காது, இனி அவங்க லைஃப் முடிஞ்சிச்சு, பிரெயின்ல பிரச்சனைனா இனி அவங்களுக்கு மரணம் தான், இனி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற தேவாதி தேவன் என்ன மறுபடியும் எழுப்பினா. நல்லா கறந்துட்டுங்க. இதை எதுக்கு சொல்றேன்னா, இப்படி நிறைய நேரம் பிசாசு நமக்குள்ள என்ன செய்யறானா, தவறான ஒப்பீனியன். ஒன்று, இது பேர் தவறான ஒப்பீனியன். 2வது, இது பேர் துர்ச்செய்தி. 3வது, அப்படியெல்லாம் தேவன் உனக்கு கொடுக்க மாட்டாரு, அந்த கனியெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி தேவனை குறித்த ஒரு அவிசுவாசத்தை பிசாசு உண்டு பண்ணிட்டான். இப்ப 3 காரியத்தை செஞ்சுட்டான். முதல்ல தேவனை குறித்த தவறான ஒப்பீனியன், 2வது துர்ச்செய்தி, 3வது அவிசுவாசம். இந்த 3ஐயும் என்ன செஞ்சா, அதான் சொல்லுவோம், அந்த அவிசுவாசம் என்பது அப்படியே கொஞ்சம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. இப்படியே லைஃப் நம்ம தலையெழுத்து இதுதான். இந்த ஓட்ட வீட்டிலேயே, ஓட்ட வண்டியிலேயே, ஓட்ட கார்லேயே இப்படியே நம்ம ஓடி நம்ம லைஃப் முடிஞ்சிரும்னு நான் தேவனை குறித்த தவறான எண்ணத்தை அப்படியே பிசாசு அவிசுவாசத்தை விதைச்சு நமக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய அரணை நிறுத்தி விட்டா. என்ன செஞ்சிட்டான், ஒரு பெரிய அரணை நிறுத்திட்டான், ஒரு பெரிய அரணை. இப்போ இந்த அரண் இருக்கிறனால நம்மளால என்ன செய்ய முடியல, தேவனோடு கூட உறவாட முடியல, தேவனோடு ஐக்கியமாக இருக்க முடியல, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உள்ள தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல.
பிரவேசிக்க முடியல. இப்ப முதல்ல சொல்லுங்க, நமக்குள்ள எதை விதைச்சிருக்கிறான் பிசாசு? முதல்ல தேவனை குறித்த தவறான எண்ணம். அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர். சங்கீதத்துல வாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஒண்ணு. ரெண்டாவது, தேவனை குறித்த எதை பரப்பி இருக்கிறான்? துர்ச்செய்தி. எதை பரப்பிக்கிறான்? துர்ச்செய்தி. எதை பரப்பி இருக்கிறான்? துர்ச்செய்தி. வேண்டாம், இப்ப வேண்டாம். தேவனை குறித்த தவறான என்ன துர்ச்செய்தி அவன் என்ன செஞ்சுக்கிறானா? பரப்பி இருக்கிறான். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சொல்றோம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த நற்செய்தியை உண்டு பண்ணும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு. அவர் துர்ச்செய்தியை கொடுக்கிறவர் அல்ல, அவர் நற்செய்தியை கொடுக்கிறவர். எதை கொடுக்கிறவர்? திரும்ப சொல்லுங்க, எதை கொடுக்கிறவர்? நற்செய்தி. மூணாவது, நமக்குள்ள எதை விதைச்சிட்டான்? அவ்விசுவாசம். எதை விதைச்சிட்டான்? எதை விதைச்சிட்டான்? அவ்விசுவாசம். அதனாலதான் நீங்க புதிய ஏற்பாடு முழுவதும் நீங்க வாசித்து பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேற ஒண்ணு உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இல்ல மகளே, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் நல்லவர் என்பதை நீ விசுவாசி. நீங்க வேதத்தில் ஒரு சில வசனத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 22வது வேத வசனம். மத்தேயு. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா, அதை செய் மகளை, ஜெபிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஆவிக்குரிய கனிகளோடு இருக்கணும், இதெல்லாம் ஓகே ஓகே ஓகே. ஆனா மெயின் 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 என்னன்னா, புதிய ஏற்பாடு என்றாலே ஒரு நற்செய்தி. புதிய ஏற்பாடு என்றாலே ஒரு நற்செய்தி. அந்த நற்செய்தியை நீ விசுவாசித்தா போதும். என்ன பண்ணா போது? சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணணும்? அந்த இடத்துல சொல்றாரு, உன் விசுவாசம். அந்த இடத்துல மகளே, நீ ஜெபிச்சபடினால இது நடந்தது, அல்லது நீ பரிசுத்தமா இருந்தபடினால இது நடந்தது, அப்படி கிடையாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. 9:29 9:29. அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்கள் விசுவாசத்தின்படி. அடுத்து 15:28 மார்க் 15:28. சரி மத்தேயு 15:28, மார்க் 5:34. இதெல்லாம் எதுக்கு சொல்றது? இதெல்லாம் விசுவாசம். மத்தேயு 15:28 வாசிங்கம்மா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசம் பெரியது. மார்க் 5:34. மார்க் 5 அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவ்வளவுதான். இதை எதை தான் சொல்றாரு? என்னதான் சொல்றாரு? சத்தமா சொல்லுங்க, எது? எது? திரும்ப சொல்லுங்க, எது? விசுவாசம். ஒரு இடத்துல பேதுருவே, நீ என்ன மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. பேதுருவே, நீ என்ன செஞ்சிருவ? என்ன 3 தடவை நீ என்ன செய்ய போற? மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உன் அன்பு ஒளிந்து போகாமல் இருக்கும்படி அப்படி சொன்னாரா? அல்லது உன் பரிசுத்தம் ஒளிந்து போகாதபடி அப்படி சொன்னாரா? என்னன்னு சொன்னாரு? உன் விசுவாசம், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒருவேளை தேவனை மறந்து அல்லது தேவனை மறுதளிச்சு நான் தேவனை விட்டு போனாலும் கூட மறுபடியும் நான் தேவனிட்ட வந்தா தேவன் என்னை ஏற்றுக்கொள்வார் என்கிற அந்த விசுவாசம் இருந்தா போதும் மகளே. அந்த விசுவாசம் போதும் மகளே. தேவன் என்ன நேசிப்பாரு, தேவன் நிச்சயம் என்ன நேசிப்பாரு, நிச்சயம் எனக்காக அற்புதத்தை செய்வாரு. அந்த விசுவாசம். நான் அடிக்கடி சொல்லுகிறேன், விசுவாசம் என்ன அர்த்தம் சொல்லுங்க வேதத்தின்படி? நான் உண்மையில் முதல்ல உங்களுக்கு பைபிள் டெஸ்ட் வைக்க போறேன். சொல்லுங்க, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதலும் நிச்சயமா இருக்கிறது. ஓகே. ஆனா அப்படி இதான் சொல்ற, பிராக்டிக்கலா விசுவாசம்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் உயிர் வாழ எது முக்கியம்? சுவாசம். ஒரு மனுஷன் உயிர் வாழ சுவாசம் எவ்வளவு முக்கியமோ, கிறிஸ்தவனுக்கு V கூட்டல் சுவாசம்
விசுவாசம். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? எல்லாரும் கரங்கள் தட்ட. ஒரு மனுஷ உயிர் வாழ சுவாசம் எவ்வளவு முக்கியமோ கிறிஸ்தவனுக்கு கூட்டல் சுவாசம் முக்கியம். விசுவாசம் ரொம்ப ரொம்ப. அப்படியே கரங்களை தட்டலாமா? கரங்களை தட்டி ஆண்டவர் அந்த விசுவாசம், அந்த விசுவாசம், அந்த விசுவாசம், அந்த விசுவாசம், அந்த விசுவாசம். ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டார் என்ன செய்றோம்? விசுவாசிக்கிறோம். நான் பரலோகம் போவேன் என்று என்ன செய்றோம்? விசுவாசிக்கிறோம். எந்த நம்பிக்கையில் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எந்த நம்பிக்கையில் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? விசுவாசம். விசுவாசம் ரொம்ப முக்கியமா? என் அனுபவத்தில் சொல்கிறேன். என் அனுபவம் எனக்கு அப்படி அப்படியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப டேலண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ந்தேன். அப்போ இந்த விசுவாசம் எனக்குள்ள வராது. நம்ம சொன்னது போல 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு வந்தாலும் இன்னும் அந்த அவ்விசுவாசம் என்னது இது எனக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்னன்னா வேதத்தில் இருக்கிறதான விசுவாசத்தை குறித்து எழுதுன்னு சொன்னார். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா வேதத்தை குறித்து விசுவாசத்தை குறித்து எழுதுன்னு சொன்னார். அப்போ நான் எழுதின கிட்டத்தட்ட 2.5 பக்கம் வந்துச்சு. கிட்டத்தட்ட 2.5 பக்கம் அந்த விசுவாசத்தை. உண்மை நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இதை நான் அறிக்கிட்ட விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பவுல் சொல்றாரு, விசுவாச கப்பலை சேதப்படுத்திடாதீங்க. ஏன்னா நம்ம பிரயாணம் உலகம் என்கிற கடலில் நம்ம விசுவாசம் என்கிற கப்பலுக்குள்ள உட்காந்துருக்கிறோம். இந்த கப்பல் சேதமான கஷ்டங்க, உடஞ்சு உள்ள போயிடுவோம். அப்போ விசுவாசம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கேளுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளையின் தகப்பன் இந்த இடத்துல சொல்லுவார் வேதத்தில், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே ஆயிலும் எனக்குள் இருக்கிற அவ்விசுவாசத்தை எடுத்து போடு. விசுவாசம் ரொம்ப முக்கியம் மகளே. விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப முக்கியம். வேதத்தில் வாசிக்கிறோம், 100க்கு அதிபதி சொல்றா. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட ஒருவனுடைய விசுவாசத்தை நான் காணவில்லை. ஏன்னா அவன் சொல்றா, என் வேலைக்கார பலவீனமா இருக்கிறா, நீங்க வந்து என்ன செய்யுங்கண்ணா, ஆமா ஒரு வார்த்தை, தேங்க்யூ, ஒரு வார்த்தை சொல்லுங்கிறான். அப்ப ஏசப்பா சொல்றாரு, அப்பா 100க்கு அதிபதி வீட்டுக்கிட்ட போய் சொல்றாரு, அப்பா உன் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன், உன் வேலைக்காரனை நான் வீட்டில் வந்து தொட்டு சுகமாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அப்படி ஒருவேளை அந்த கற்பனையோட அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன், உன் வேலைக்காரனை தொட்டு சுகமாக்குறேன்னு அவன் சொல்கிறான். இல்லை ஆண்டவரே, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லு. என்ன விசுவாசம் அவனுக்குள்ள? என்ன விசுவாசம்? அந்த ஒரு வார்த்தையில விசுவாசம். அவன் என்ன தெரியுமா நினைச்சிருப்பா, ஆண்டவரே ஒருவனை அவன் சொல்றான், ஒருவனை போறா நான் வந்து 100க்கு அதிபதி என் வீட்டு வேலைக்காரனை பார்த்து ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வரான், ஒருவனை நில்லுன்னா நிற்கிறான், ஒருவனை எழுந்துருனா எழுந்திருக்கிறான். 100க்கு அதிபதியான நானே ஒருவனை பார்த்து ஒன்று சொல்ற பொழுது அவன் கீழ்ப்படிஞ்சானா, அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவாதி தேவ நீர் ஒரு வார்த்தை சொல்லுவீர் என்றால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவா. அதுதாங்க விசுவாசம். அதுதாங்க நான் இன்னைக்கு கேட்கிறோமா, உனக்குள்ள மனதின் அரண் அவ்விசுவாசம். அவ்விசுவாசம், அவ்விசுவாசம். 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஆனாலும் நமக்குள்ள என்ன வரல? இன்னும் அந்த விசுவாசம் வரல. இன்னைக்கு அந்த அரணை உடைக்க போற எத்தனை பேர் உடைக்க ரெடியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உடைக்க ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு இந்த 3 அரண், 1 தேவனை குறித்த தவறான எண்ணம், 2வது தேவனை குறித்த துர்ச்செய்தியை பிசாசு எனக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறான். அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவர் அல்ல, பிசாசு எனக்குள்ள தேவனை குறித்த துர்ச்செய்தியை பரப்பிட்டே இருக்கிறான். 3வது எனக்குள்ள அவ்விசுவாசம். அப்பதான் நான் ஜெபிக்கிறேன், எனக்குள்ள அவ்விசுவாசம் வருது. ஜெபிக்கவே எனக்குள்ள இது நடக்காதுன்னு தோணுது, இது முடியாதுன்னு தோணுது, இது கூடாதுன்னு தோணுது. இல்லை, எனக்குள்ள இது அவ்விசுவாசம். இந்த அவ்விசுவாசத்தை இன்னைக்கு அரணாக எனக்குள்ள இருக்குது, அதை நான் இடிக்கணும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமே. பக்கத்தில் கரத்தை பிடிச்ச இந்த வார்த்தை சொல்லுங்கம்மா, கர்த்தர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். ஏன் தெரியுமா? இப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், யார் சாத்தான் சொல்கிறா, சர்ப சொல்லுது ஸ்திரியை பார்த்து, அந்த கனியவே உங்களுக்கு கொடுக்கலையே. என்ன சொல்கிறான் பிசாசு?
இத்தனை கொடுத்த ஆண்டவர் இந்த உலகத்தையே உங்களுக்குங்கிறாரு, இந்த உலகத்தையே ஆளுகுங்கிறார், இந்த உலகத்தையே உங்களுக்கு கீழ்ப்படுத்திட்டேங்கிறாரு, இந்த கனியை கொடுக்க மாட்டிட்டாரே அப்படின்னு சொன்ன உடனே இது அப்படியே இவ ஏவாளுக்குள்ள அப்படியே ஆமா இல்ல இந்த கனியை கொடுக்கலையே, இந்த கனியை கொடுக்கலையே அப்படின்னு இவ திங்க் பண்ண இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல ஏசப்பா சொல்றாரு, மகளே நான் அந்த கனியை கொடுக்கலேன்னு தான் நீ நினைக்கிற, ஆனா என்னுடைய சொந்த சரீரத்தையே உனக்காக பிட்டு கொடுத்திருக்கிற. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேல நான் எனக்காக அல்லது உனக்காக என் ஜீவனையே கொடுத்திருக்கிறேனே, என் உயிரை கொடுத்திருக்கிற மகளே, உனக்காக நான் அடிபட்டிருக்கிற மகளே, உனக்காக 5480 காயங்கள் பட்டிருக்கிற மகளே, உனக்காக ரோமருடைய முறைப்படி 40க்கு 1 அடிபட்டிருக்கிற மகளே, யூதருடைய முறைப்படி 80 அடிபட்டிருக்கிற மகளே, என்னை சுத்தி 600 போர் சேவகர்கள் நின்று என்ன அடிச்சிருக்காங்க. என்னுடைய சரீரம் எல்லாம் பீந்து போச்சு மகளே. ஏசாயா 54:14 நினைக்கிற மனுஷன், அதாவது நம்மை மீட்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது தேவ சாயலை இழந்து வந்தார். ஆனா 54:14 நினைக்கிற அவர் மனித ரூபமே அவருக்கு இல்லை, அந்த கேடு அடைந்தார், சரீரமெல்லாம் தொங்குது. ஏன்னா அந்த வாரினால அவர் அடிச்சு இழுத்து அப்படியே சரீரமெல்லாம் தொங்குது. அவருக்கு மனித ரூபமே இல்லை, அந்த சரீரம் உருகுலைந்தது, அவர் அந்த கேடு அடைந்தார். இப்படியெல்லாம் நான் உனக்காக விலைக்கிரயம் பண்ணி உன்னை மீட்டிருக்கிற மகளே, இந்த கனியை கொடுக்க மாட்டேனா நானு? தேவனுடைய அன்பு, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, என் டாடி நல்லவர், என் தகப்பன் நல்லவர், இயேசு நல்லவர். ரோமர்ல வாசிக்கிறோம், அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிற பொழுது இவைகளை அருளாது இருக்கிறது எப்படி? உனக்காக அவர் ஜீவனையே கொடுத்த பொழுது இந்த 10,000 ரூபாய் உனக்கு கொடுக்க மாட்டாரா? அல்லது 1 லட்சத்தை கொடுக்க மாட்டாரா? அல்லது உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுக்க மாட்டாரா? சொந்த காரை கொடுக்க மாட்டாரா? உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்க மாட்டாரா? அவர் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம், அவர் நல்லவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அவர் நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன் நல்லவர், நான் ஆராதிக்கிறேன். ஓ, என் தேவன் நல்லவர், நான் தொழுது கொள்ளுகிற தேவன் நல்லவர், என் தகப்பன் நல்லவர். அவர் நல்லவருமா? திரும்ப சொல்ற, அவர் உன்னை மீட்கிறதுக்காக தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து இந்த பூமியில வந்து தூங்க, ஆமாம், அடிமையின் ரூபம் எடுத்து, நான் இதை ஒருக்கா சொல்லியிருக்கிறேன். அந்த அடிமையின் ரூபம் எப்படின்னு உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். இதை எதுக்கு சொல்கிறேனாமா, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அதாவது ஏவாளை ஏமாத்தணும் வஞ்சிக்கணுங்கிறதெல்லாம் பிசாசு திட்டல்ல. ஏவாளை வஞ்சிக்கணும் அல்லது ஏவாளை என்ன செய்யணும், ஏமாத்தணும் அப்படிங்கிறதுல, ஏவாள் வாயால நல்ல விளங்க, தேவ ரூபமாய் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய ரூபமும் சாயலுமாய் இருக்கிற ஏவாள் அவ வாயால தேவனை தூசிக்கணும். இதுதான் பிசாசு திட்டம். எப்படி? இதுதான் பிசாசு திட்டம். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, மற்ற பிள்ளைங்க பேசினாலும் கூட நமக்கு வலிக்காது. நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ ஐயோ, என் பிள்ளை, நான் பெத்த பிள்ளை, நான் என்ன செஞ்ச 10 மாதம் சுமந்து பிள்ளை என்ன செஞ்சுட்டா, திட்டாளே, என்கிட்ட எதிர்த்து பேசிட்டாளே, என்கிட்ட தாங்க முடியுதா நம்மனால? அப்போ பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாம் அவரை தூசிக்கணும். அதைத்தான் யோபுல வாசிங்க பார்க்கலாம். 1:11 வாசிங்க. 1:11 யோபு 1:11 வேகமா. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கணும். அவ்வளவுதான்.
பிசாசோட திட்டம் என்ன? நமக்கும் தேவனுக்கு ஒரு அரணை ஏற்படுத்தி எப்படியாவது நம்ம தேவனை தூசிச்சிடணும். இதுதான் பிசாசுடைய திட்டம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோபு தூசிச்சானா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, தூசிச்சானா இல்லையா? இவன் தூசிக்கல. அவன் கடைசியில் என்ன சொல்லிட்டான்? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சிட்டான் யோபு. தேவன் கொடுத்தார். அதனாலதான் யோபுவினுடைய உபத்திரவம் 6 மாசம் தான். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்து அவங்க முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. ஆனா யோபு துதிச்சிட்டான். நாவினால் கூட பாவம் செய்யல, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி துதிச்சா. சரி, விட்டானா பிசாசு. முதல் முறை சொல்லிட்டான், அவன் என்ன தூசிக்கல. அவன் பிசாசு தெரிஞ்சிச்சு யோபு தேவனை தூசிக்கல. அடுத்து யாரை எழுப்புறான் பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடு. யார்கிட்ட இயக்கிட்டான்? இப்ப இவன் தூசிக்கலன்னு யாரை எழுப்பிட்டா? இதுதான் வீட்டுக்குள்ள நடக்கும். நம்ம ட்ராக் ஒரு அளவுக்கு நல்லா தான் போகும். ஜெபிப்போம், பைபிள் படிப்போம். பக்கத்தில் இருக்கிற கணவனை தூண்டுவா, மனைவியை தூண்டுவா, பிள்ளைகளை தூண்டுவா, பெற்றோரை தூண்டுவா. இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன் நீ எல்லாம் ஜெபம் பண்றியா, அவ்வளோ அதை முடிஞ்சு நம்ம எல்லா ஜபமே அவுட்டு. அப்போதான் போராடி 7 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்போம். நீ எல்லாம் எதுக்கு ஜெபம் பண்ற அப்படின்னு கேட்டால் முடிஞ்சிச்சா? அவளை அதை ஆவி என்ன செஞ்சிடும்? அவிஞ்சு போயிடும். நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா? முடிஞ்சிச்சு. இவ்வளோ நேரம் பைபிள் படிக்கிற, அந்நிய பாஷை பேசுற, இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னாவே எல்லாம் முடிஞ்சு. எதுக்கு சொல்றேன்னா நமக்குள்ள, ஏன்னா நம்ம அப்பதான் நல்ல விசுவாசத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு அப்படியே விசுவாசம் வந்து நிற்போம். அப்பதான் பிசாசு நம்ம வீட்டுக்குள்ள யாரையா இதை எதுக்குன்னா அவ என்ன குறி வைக்கல, நான் தேவனை தூசிக்கணும், நான் மனமடிவாகணும், நான் மூளையில முடங்கிடணும், நான் எழும்பவே கூடாது, நான் பிரகாசிக்கவே கூடாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நான் எடுத்துக்கொள்ளவே கூடாது, சுதந்திரித்துக் கொள்ளவே கூடாது. இத பிசாசுனுடைய தந்தரங்கள். கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் நம்ம பிசாசுடைய தந்தரங்களை குறித்து ஒரு நாள் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு சித்தமான. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தேவனை குறித்த தவறான ஒப்பீனியன், துர்ச்செய்தி, அவ்விசுவாசத்தை எனக்குள்ள, அதான் சொல்றேன், இதெல்லாம் ஒரே நாள் அரண் வந்துடாது, ஒரே நாள் மதிலெல்லாம் கட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறோம்? 10-15 வருஷம் இருக்கிறோம். நம்ம 15 வருஷமா ஒரு சில காரியத்துக்கு ஜெபிக்கிறோம். ஏன்னா இது நடக்காது, முடியாது. நமக்குள்ள என்ன வந்துருச்சு? அரண் வந்துருச்சு. இப்ப புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு புரிந்தது? இப்போ இந்த அரண் எப்படி நமக்குள்ள வந்ததுன்னு புரிஞ்சா ஓகே. இந்த அரணை எப்படி, வேகமாக நம்ம முடிக்க போறோம், நேரம் கடந்து போகுது. ஆமா, இந்த அரணை எப்படிங்க இடிக்கிறது? இந்த அரணை எப்படி இடிக்கிறது? முதல்ல சொல்ற 2 காரியம். நிறைய இருக்கு, நிறைய காரியத்தை வச்சு இடிக்கலாம். 2 ஆயுதம், 2 கருவி இருந்தா போதும், அல்லது 2 ஆயுதம். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை விளைவிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? நல்லா சொல்லுங்க, என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். அந்த நீங்க நினைச்சு பாருங்க, அது 50 அடி உயரம், அத்தனை ஒரு வீடு கட்டுற அளவுக்கு, வீடு இருக்கிற அளவுக்கு ஒரு அகலமான என்ன செஞ்சா அந்த எரியு கோட்டை. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவங்க துதித்தார்கள். என்ன பெரிய, ஏன்னா மோசையினுடைய காலத்தை விட ஜோசுவாவினுடைய காலம் சுதந்திரித்து கொள்ற காலம். மோசே கையில கோலுதான் இருந்தது, ஜோசுவா கையில ஈட்டி இருந்தது, அம்பு இருந்தது. ஒருவேளை ஜோசுவா நினைச்சிருந்தானா அந்த ஈட்டியை வச்சு அல்லது அந்த கம்பை வச்சு, கடப்பாறையை வச்சு இடிச்சு உள்ள போயிருக்கலாம். ஆனா இந்த அரணை நல்ல விளங்கமா, வெளிப்பிரகாரமான அந்த அரணை இடிக்கிறதுக்கே அவங்க எடுத்த ஆயுதம் என்னதான்? துதி. இது சாத்தியமா? நீங்க நினைச்சு பாருங்க, இது சாத்தியமா? அதாவது ஒரு நாள்ல துதிக்க சொல்ல, எத்தனை நாள் துதிக்க சொன்னாரு? 7 நாள். அதுவும் 7வது நாள் எத்தனை? 7 நாள். 6 நாள் ஒவ்வொரு முறை. அதாவது என்னன்னா, காலையில் எழும்ப, எல்லாரும் எழும்ப, அதிகாலமே ஜோசுவா எழுப்பு எல்லாரும் எந்திரி சீக்கிரம் எரிகோ சுத்துங்க அப்படிங்கிற பொழுது சுத்துவாங்க, வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதிகாலையில் மறுபடியும் எந்திரி சுத்துங்க, 2வது சுத்துங்க அப்படிங்கிற பொழுது
எனக்கு ரொம்ப அதில் என்ன தெரியுமா பிடிச்சிச்சு, ஜோஸ்வா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுவார், 6ஆம் அதிகாரம் அந்த எனக்கு ரொம்ப அது பிடிச்சிச்சு. பாருங்க, வாசிங்க பார்க்கல, ஜோஸ்வாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை வாசிமா. 10. யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலோ உங்கள் வாயினால் சத்தம், நல்ல விளங்க, உங்க வாயினால், நல்லா சொல்லுங்க, உங்க வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு நாள் இன்ட்ரெஸ்டாக போயிருப்பாங்க, 2வது நாள் இன்ட்ரெஸ்டாக போயிருப்பாங்க, 3வது நாள் அப்படியே சுற்றிட்டு வந்துட்டு எவனாவது வந்துட்டு, ஏன் அவங்களுக்கெல்லாம் பொழப்பு இல்லையா, ஒரு கடப்பாறை எடுத்து இடித்து இந்த எரியோவை இடிக்கிறதுக்கு இதென்னு சுற்றிட்டு வா சுற்றிட்டு வா சுற்றிட்டு வா. நம்ம சொல்லுவோம் ஜெபி ஜெபி ஜெபின்னு, சுத்து சுத்து சுத்துன்னு எத்தனை நாளுங்க சுத்துறதுன்னு. 3வது நாளும் சுத்திருப்பாங்க, 4வது நாளும் சுத்திருப்பாங்க. அதனால தான் யோசுவா சொல்றாரு, ஒருவன் கூட அவிசுவாசமான வார்த்தை பேசியிருக்கூடாது. சுத்து, பேசாம வந்து உட்காரு, சுத்து, பேசாம வந்து உட்காரு, சுத்து, பேசாம வந்து உட்காரு. 6 நாள் சுத்துறாங்க. அதனால தான் ஜோசுவா சொல்றார், ஒருவனும் பேசிராத, ஐயோ இது சுத்தறனால என்ன நடக்க போகுது, இது சுத்தறனால இது இடிய போகுதா அப்படின்னு யாரும் ஒரு வார்த்தை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 7வது நாள் 7 முறை, கிட்டத்தட்ட 49 முறை சுத்துனாங்க சுத்துனாங்க சுத்துனாங்க. 7வது நாள் ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்ன பொழுது ஆலங்கம் இடிந்து விழுந்தது. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். இப்போ உங்க எல்லைகளுக்கு இருக்கிற எல்லா அரண்கள், உங்க மனதின் அரண், வீட்டின் அரண், எரிகோவின் அரண்களை கர்த்தர் விழ செய்ய போறாருமா. ஆமென் என்று சொல்லலாமா. அப்படிதாங்க விழுந்துச்சு. அப்ப நான் கேட்கிறேன், நேச்சுரலாக இருக்கிற அந்த அரணு விழுந்ததுன்னா நீங்கள் டெய்லியும் அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், கரங்களை தட்டி, நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர், நல்ல 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 வல்லவர், போதுமானவர். சொல்லுமா சொல்லுமா, இப்பவே உன் மனதின் அரண் மாறுது, மனதின் அரண் உடையுது. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நல்ல கரந்தட்டி, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நல்ல கரந்தட்டி, நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, அப்போ இப்போ எப்படி துதிக்கணும்? நல்லவர் சொல்லுங்க, கர்த்தர் என்ன செஞ்சாலும் சரி கர்த்தர். ஏன்னா நீங்க கர்த்தர் நல்லவங்கிற பொழுது அவரை உயர்த்துறீங்க. பிசாசு முகத்துல என்ன பூசுறீங்க? கரிய பூசுறீங்க. அவன் நினைப்பா, அவ்வளோதான் ஜாக்லின், நீ முடிஞ்ச, ஊழியம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான், உன்னோட லைஃப் முடிஞ்சிச்சு, இப்படியே வியாதியில் நீ செத்து போயிடுவ, கடனில் செத்து போயிடுவ, பிரச்சனையில் செத்து போயிடுவ, அவமானத்தில். இல்லை இல்லை, என்னை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளவர். நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஒன்று துதிக்கணும். சொல்லுங்க, இந்த அரணை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒன்று, இந்த அரணை இடிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்?
துதிக்கணும். ரெண்டாவது எந்த அரணை எப்படி இது பண்ணணும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10 வேகமா அந்த 10:5 எங்க அரண்களை எல்லாம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக தேவனை அறிகிற அறிவு போதுங்க. முதல்ல இந்த அரணை இடிக்க என்ன செய்யணும்? துதிக்கிறது கஷ்டமா? துதிக்கிறது, அதாவது துதிக்கிறது கஷ்டம் இல்லை, ஈஸி தான். அப்படின்னா நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இப்படிமா ஒரு சபையில் ஒருத்தர் என்ன செஞ்சனால ஆராதிச்சுட்டு இருந்தாங்களாம். ஒரு 10 பேர் ஆராதிச்சாங்க. அப்படியே பரலோகத்தில் அந்த தூதர்கள் இவன் நம்மளுடைய ஆராதனையெல்லாம் கேட்டு கழி கூறுறது போல அந்த ஒரு ஆலயத்தில் 10 பேர் துதித்து கொண்டிருந்தாங்க. அந்த 10 பேருடைய துதியில் அப்படியே பரலோக பரவசமாயிட்டு இருந்துச்சு. அதில் 2 பேருடைய சத்தம் அப்படியே கண்டினியூஸாக கேட்டுச்சு. கர்த்தர் நல்லவர் துதியுங்களுங்கிற அந்த பாட்டு கண்டினியூஸாக கேட்டுச்சு. ஆனால் 2 பேருடைய சத்தம் 10 நிமிஷம் பரலோகத்தில் கேட்குது, 10 நிமிஷம் பரலோகத்தில் அந்த சத்தத்தையே காணோம். அப்போ என்ன? 1-2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கேட்குது, 5 நிமிஷம் கேட்கல. இன்னொருத்தர் பார்த்தா அவருடைய கீழே பாடிட்டு இருக்கிறார், மேலே அவருடைய சத்தமே கேட்கல. அப்போ தேவதூதன் தேவனை பார்த்து கேட்டார, ஏன் இப்படி இருக்குதுங்கிற பொழுது அந்த 2 பேர் கண்டினியூஸாக பாடினாங்கன்னா நல்லா உணர்ந்து பாடினாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன்னு உணர்ந்து பாடுனால அவங்க சத்தம் பரலோகத்தில் எப்படி கேட்டுச்சா? கண்டினியூஸாக கேட்டுச்சு. அந்த 2 பேருடைய சத்தம் 10 நிமிஷம் மட்டும் அங்கே கேட்குது, அப்புறம் கேட்கல. இது ஏன் ஆண்டவரேனா 10 நிமிஷம் உணர்ந்து பாடுறா, 10 நிமிஷம் வீட்டில் சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டுனா, அல்லது வீட்டை பூட்டிட்டு வந்துட்டுனா, அல்லது வீட்டில் அவங்க எப்படி, அல்லது என்ன செய்கிறான், இன்னும் 2 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த சர்ச்சு முடிஞ்சு போய் கறி எடுக்கலாமா, மட்டன் எடுக்கலாமா, சிக்கன் எடுக்கலாமா, ஃபிஷ் எடுக்கலாமா, இப்படி 10 நிமிஷம் பூமியில் நின்று ஆராதிக்கிறாங்க. மற்றவங்க 2 பேர் என்ன செய்யணும்? தொடர்ந்து உணர்ந்து உணர்ந்து கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் உணர்ந்து உணர்ந்து ஆராதிக்கிறனால தான் கண்டினியூஸாக பரலோகத்தில் கேட்குது நாங்களாமா. பக்கத்தில் கரத்தை பிடிங்க பார்க்கலாம். நீங்கள் எப்படி? ஆமாம், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் சிந்தை எங்கே அலையக்கூடாது? வெளியே அலையக்கூடாது, வெளியே அலையக்கூடாது. பாருங்கள், நம்ம அப்போ தான் முழங்கால் போடுவோம். ஒரு சில என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபத்தில் உட்காருங்க, ஆனால் ஒன்னசே வரமாட்டேங்குதுங்க. பிசாசு சிந்தை என்ன செஞ்சிடா? சிதறி அடிக்கிறான். அப்போ தான் பிரச்சனையெல்லாம் முன்னாடி கொண்டு வரான், அப்போ தான் நம்ம பண்ணின காரியத்தையெல்லாம் முன்னாடி கொண்டு வரா. இது சாத்தானுடைய தந்தரோங்கிற நான், சாத்தானுடைய தந்தரம். அது எதுக்கு இது சொல்ல வந்தனா, கர்த்தர் நல்லவர் அப்படின்னா கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல அப்படி இல்லை, உணர்ந்து கர்த்தர் நல்லவர், அதுதாங்க உணர்ந்து சொல்றது. நம்ம பாடுறோங்க, ஓகே, ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் ஆராதனை. 1. 2, தேவனை அறிகிற அறிவு. எப்படியாமா? தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு என்னன்னா, இப்ப பிசாசு சொல்ற, அவளாதான் நீ செத்து போயிருவ பாரு, விபத்து உண்டு பண்ணி, இதெல்லாம் பிசாசுடைய தந்திரங்க. இது பிசாசுனுடைய தந்திரம். விபத்தை உனக்கு வந்துடும், உன் புருஷனுக்கு வீட்டுக்கு வரமாட்டான், உன் மனைவி இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டான், அவளாதான் இந்த வியாதியிலேயே செத்து போயிருவீங்கிற பொழுது தேவனை அறிகிற அறிவு இந்த வேதம் இல்லை இல்லை, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன், அவனுக்கு ஒரு டோஸ் கொடுக்கணும், எதிர்கவுண்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது வேற என்னது? எதிர்கவுண்டு. நீ வியாதியிலேயே செத்து போய், இல்லை இல்லை, வாதையுன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. உன் பிள்ளை அவளாத கெட்டு போயிருவா, அவளாத உன் பிள்ளைனால உனக்கு அவமான நிந்த இல்லை இல்லை, என் பிள்ளை கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பா, என் பிள்ளையின் சமாதானம் பெரிதோ இருக்கும். நீங்க உடனே உடனே எதிர் கொடுக்கணும், எதிர்கவுண்டு கொடுக்கணும். எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? எதிர்கவுண்டுனா பிசாசி, அதாவது என்ன சொன்னா, ஒரு இருளை விதைக்கிறான் பாருங்க, ஒரு இருளை, அவளாதான்
நீ கடன்லையே அவ்வளோதான் உன் லைஃப். இந்த கடன் முடிஞ்சா அந்த கடன், அந்த கடன் முடிஞ்சா இந்த கடன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே இல்லை இல்லை, என் தேவன் சொல்லியிருக்கிறாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், வீடு இல்லாமையே போயிடுவ. இல்லை இல்லை, தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசல். எதுக்கு சொல்றனா, தேவனை அறிகிற அறிவுல நீங்க நிறைஞ்சிருக்கணும். தேவனை அறிகிற அறிவு எதிலிருந்துங்க வரும்? வேதத்தை வாசிக்க வாசிக்க. வேதத்தை நீங்க வாசிக்க வாசிக்க வாசிக்க, தேவன் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், இப்படி சொல்லி இருக்கிறார். பிசாசு ஏசப்பாவை சோதிச்ச பொழுது என்ன சொல்லி சொல்லிச்சான்? எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே அப்படிங்கிறப்ப இவரும் சொல்றார், ஆமா இப்படியும் எழுதி இருக்கிறது, இந்த கல்லுகளை எல்லாம் நீ என்ன செய்ய, அப்பமாக்கி சாப்பிடணும்னு ஏசப்பா சொல்றாரு. இல்லை இல்லை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பா. அடுத்து சொல்றான், நீ கீழே குதியும் உம்மை தாங்கிக் கொள்ளுவார்கள் என்று எழுதி இருக்குதுன்னு அவன் சொல்றான். இதை எதுக்கு சொல்றனா, பிசாசு பிசாசு அதை பேசுறானோனே என்ன செய்யறாரா, ஏசப்பாவு வசனத்தை கொண்டு அடிக்கிறாரு. ஏனெனில் வசனம் சமட்டிய போனது, வசனம் ஆவிக்குரிய வசனம் பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க சொல்ல 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 சொல்ல, அந்த தேவனை அறிகிற அறிவினால வசனத்தை சொல்ல சொல்ல சொல்ல, ஏன்னா என் லைஃப்ல ரொம்ப புகுந்து பார்த்தா ஒன்றும் முடியல. ஏன்னா இப்போ பிசாசின் அரண்களெல்லாம் இடித்து தேவ அரணைய வாழ்க்கையில இப்போ நான் எழுப்பிட்டேன். இது உங்களுக்கு தேவை, வசனம் என்கிற அரணை எழுப்பிட்டேருங்க. என் வசனத்தை பேசுங்க பேசுங்க பேசுங்க. இல்லை, நான் ஆராதிக்கிறேன் தேவனை வெட்கப்படுத்த மாட்டார், நான் ஆராதிக்கிறேன் தேவனை தப்பு வைப்பார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனை எங்களை தப்பு வைக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன செய்வார்னா, பிசாசு உங்களை விட்டு ஓடிட்டே இருப்பா. அப்போ இன்றைக்கி கர்த்தர் சொல்ல நிறைய இன்னும் இருக்குது. மோசையை குறித்து எடுக்கணும்னு நினச்ச நேரம் ஆயிடுச்சு. அப்படி எல்லோரும் இருக்கிறத எழும்பி நிற்கலாமா? இருக்கிறத அப்படியே எழும்பி நின்றேன். இன்றைக்கி 2 காரியம். ஒன்று, உங்களுக்கு இருக்கிற அரண் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த அரண் எப்படி உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஆமாம், அந்த அரணை பிசாசு கொண்டு வந்தா தேவனை குறித்த தவறான எண்ணம், தேவனை குறித்த துர்ச்செய்தி, இந்த ஆமாம் நமக்குள்ளேயே அவிசுவாசம் உண்டு பண்ணி அந்த எண்ணங்கள் அப்படியே அரணா 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 அப்படியே என்ன செஞ்சிச்சுன்னா எழும்பி நின்று கொண்டு இருக்கிற அந்த அரண் எழும்பி நின்று கொண்டு இருக்கிறது. அந்த அரணை நீங்க இன்னைக்கு உடைச்சாத்தாமா தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும். ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர்ட்ட கோவிச்சுட்டோம், ஜெபிக்க மாட்டேங்கிற ஆதி அன்பு இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தேவனுக்கு நிறைய அரண்கள் இருக்குது, நிறைய அரண்கள் உங்களுக்கு தேவனுக்கு இருக்குது. அதனாலதான் அற்புதம் தாமதமாகுது, இன்னும் அதனால அற்புதம் நடக்கல. ஆனா இன்னைக்கு உங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த ஒரு வரி அப்படியே பாடலாமே. எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலோ முன்னே வந்தாலோ இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, ஒரே நாளில் கலங்கிடாதே என்று பாடு. நல்லவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் நல்ல சொல்லுங்க எல்லாரும். இப்பவே உங்க மனதின் அரண் இடிகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உனக்கு தவறு செய்யவே மாட்டாரு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பவே உங்களுக்கு இருக்கிற எரிகோக்கள், உங்களுக்கு இருக்கிற அரண்கள், உங்களுக்கு இருக்கிற மனதின் அரண், எண்ணங்கள் அரண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. இதோ நம்ம 1 மணி நேரத்தில் இதை முடிச்சுட்டோம். ஆனால் நீ உட்காந்து யோசித்து பாருமா, எந்த இடத்துலேருந்து வாழ்க்கையில் அரண் எழும்புச்சு. திரும்பவும் சொல்ல 3 காரியம்.
தேவனை குறித்த தவறான ஒப்பீனியன் அல்லது தேவனை குறித்த தவறான எண்ணங்கள், ரெண்டாவது தேவனை குறித்த துர்ச்செய்தி, மூணாவது அவிசுவாசம். இந்த மூணையும் உங்களுக்குள்ள அரணா இருக்கு. இந்த அரணை நீக்கிறதுக்கு துதிங்க. தேவனை அறிகிறதுக்காக ஒன்று வேதத்தை வாசிங்க. ரெண்டாவது நீங்கள் அவரோட உட்கார அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை உங்களால் விளங்கி கொள்ள முடியும். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. இந்த சத்தியத்திலே ஜனங்க நிலைத்திருந்து உம்மை இன்னும் அறிந்து உம்மை நேசிக்கிற இருதயத்தை அவர்களுக்குள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.